சார். எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. මට අර කෑම ගන්න බෑ. மட்ட அர கேம கண்ண பே. எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. மட்ட ஏ கேம கண்ண பே அப்படின்னும் சொல்லலாம். பிரச்சனை இல்ல. சரியா? சரி. அடுத்தது சொல்லுங்க. குளிக்க முடியல. நீர் அதாவது குளிக்க முடியல. என்னடா தண்ணி சரியான குளிரா இருக்கு. எப்படி சொல்றது? குளிக்க முடியல. தண்ணி கூலா இருக்கு. මට නහන්න බෑ. ඒ හින්දා වතුර සීතලයි. சரியான குளிரா இருக்கு. ඔබ හරියට පුතලයි. எனக்கு குளிக்க முடியல. தண்ணி சரியான குளிரா இருக்கு. எப்படி சொல்றது? මට නහන්න බෑ. වතුර හොඳට සීතලයි. වතුර හරි සීතලයි. වතුර හරි සීතලයි. எப்படி? වතුර හරි සීතලයි. ஓ வத்துர ஹரி சீத்தலை அப்படின்னு சொல்லணும். சரியா? சரி. விஷயன். எஸ் சார். இப்ப சும்மா தேத்தனி குடிங்க. பிறகு பால் போட்டு தேத்தனி குடிக்கலாம். எப்படி சொல்றது? இப்ப சும்மா தேத்தனி குடிங்க. නිකන් දේවතුර බොණ්ඩ. පස්සේ කිරි දාලා බොණ්ඩ පුළුවන්. පස්සේ කිරිතේ බොන්න පුළුවන්. அப்படித்தானே? කිරිතේ බොණ්ඩ පුළුවන්. கிரித்தே பொண்ண புள்ளுவான். சரி. அடுத்தது சொல்லுங்க என்னன்னு சொன்னால் இந்த கோல் மூட்டுறது தெரியுமா உங்களுக்கு? ஒள்மாளம். அதாவது ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தரை போட்டு கொடுக்கறது தெரியுமா? கோல்மாளம்டா சொல்றது. என்ன சொல்றது நீங்க? கோல் மூட்டுறன்னு சொல்றது சிங்களத்துல கோல்மாளம். இல்ல சிங்களத்தை கேட்கல நான். தமிழ்ல என்ன சொல்றது? கோல் மூட்டுறதா? கோல் மூட்டுறது. அண்டல் போடுறது. அண்டி வைக்கிறது. பாத்தீங்களா? லாங்குவேஜ பாத்தீங்களா எப்படி இருக்கு? அண்டி வைக்கிறதா? சரி. அண்டி வைக்கிறது, கோல் மூட்டுறது. இந்த கோல் மூட்டி இனிமேல் கோல் மூட்டி எனக்கிட்ட அகப்பட வேண்டாம். எப்படி சொல்றது? කොල්මාලම් කරලා අපිට හම්බ වෙන්න එපා. හම්බ වෙන්න එපාවා. කේලං என்னது? කේලං කරලා මට හම්බ වෙන්න එපා. කේලං කියලා ආයේ මට අහු වෙන්න එපා. අහු වෙන්න එපා. කේලම් කියලා ආයේ මට අංගු වෙන්න එපා. අංගු වෙන්න එපා இல்ல අහු වෙන්න එපා. අහු වෙන්න එපා. கேலங் කියලා මට ආය අහු වෙන්න එපා. கேலங் කියලා. අහු වෙන්න එපා. என்று சொன்ன என்ன அர்த்தம்? கேலங் කියලා. கோல் மூட்டி. சில இடங்கள்ல இதை சாட சொல்றேன்னு சொல்லுவாங்க. கோல் மூட்டுன்னு சொல்லுவாங்க. அல்லது போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்து இனிமேல் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி என்கிட்ட மாட்டிக்கொள்ளாத அப்படின்னு சொல்லும்போது கேலங் කියලා අහු වෙන්න එපා. கேலம் කියලා අහු වෙන්න එපா. கேலம் கேலம் කියලා අහු වෙන්න එපා அப்படின்னு சொல்றது. சரியா? අහු වෙන්න එපා කියන கேக்குறது அப்படி. අහු වෙන්න එපா. இல்ல අහන්න එපா இல்ல. අහු වෙන්න එපா. වෙනවාவுக்கு முன்னால அஹு වෙන්න එපா. விளங்கிட்டா? அஹு වෙන්න එපா. அஹு වෙන්න එපාன்னு சொன்னா என்னது? மாட்டிக்கொள்ள வேண்டாம், அகப்பட வேண்டாம். அஹு වෙන්න එපா. விளங்கிட்டா? அஹு වෙන්න එපා. அஹு වෙන්න එපா. அஹு වෙන්න එපா. சரி. இவடத்தை பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம். சரியா? இவடத்தை பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம். சரியா? எப்படி சொல்றது? இவடத்தை பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம். சரியா? මෙතන කරදර කරන්න එපා. මෙතන කරදර කරන්න එපා இல்ல. இவடத்தை கரைச்சல் பண்ண வேண்டாம்ன்றது இல்ல நான் சொன்னது. கரதர කරන්න එපාன்னு சொன்னா இவடத்தை கரைச்சல் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். இப்ப நான் கேக்குறது என்னன்னு சொன்னால் இவடத்தை பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம். මෙතන ප්‍රශ්නයක් කරන්න එපා. ප්‍රශ්න ඇති කරන්න එපා. ඇති කරන්න එපා. ප්‍රශ්න ඇති කරන්න එපා. ඇති කරන්න එපා. මෙතන ප්‍රශ්න ඇති කරන්න එපා. ඇති කරන්න එපා.
මෙතන ප්‍රශ්න ඇති කරන්න එපා. சரியா? ஓகே. சரி. அடுத்தது ரஞ்சினி. அழகான இல்ல கேமரா கூட இல்ல. சொல்லுங்க சார். ஓம் அத்தீக் முகமது என்ன சொல்லுங்க. அத்தி இல்ல அத வேறங்க மாத்திட்டாங்க. கொஞ்சம் இருங்க. அத்தீக் முகமது என்னமோ கேட்க வந்தீங்க சொல்லுங்க. சார் எத்தி වෙන්නේපාව என்ன சொன்னீங்க சார்? ඇති කරන්න එපා. මෙතන ප්‍රශ්නේ ඇති කරන්න එපා. මෙතන ප්‍රශ්න ඇති කරන්න එපா. இவிடத்தை பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம். சரியா? பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம், பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு வரும். சரி, ரஞ்சினி ஒன் பண்ணுங்க. ரஞ்சினி உத பார்த்து பார்த்து இருக்க வேண்டாம். எப்படி சொல்றேன்? உத பார்த்து பார்த்து இருக்க வேண்டாம். உதை மேக்க பலன ஏப்பா. ஓகே பார்த்து ஓகே பலன பலன ஓகே பல இன்னேப்பா. எப்படி? ஓகே ஓகே ஓக்க பலபலன்னு ஓகே பல இன்னேப்பா. இன்னே இன்னேப்பா. இன்னேப்பா. ஓகேண்டா உது உதுன்ற அர்த்தம். ஓகே பல இன்னேப்பா. பலண்டா பார்த்து பார்த்து. பல இன்னேப்பா. பாத்து இப்ப யாராவது போன் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க என்ன சொல்லுவோம்? இதோ பார்த்து இருக்க வேண்டாம்னு சொல்றோம் தானே? அப்ப ஓகே ஓ பல இன்னேப்பா. பல இன்னேப்பா. ஓ பல இன்னேப்பா. பல இன்னேப்பா. பலபல இன்னே ஆ. கெதியா அந்த காசுகளை அனுப்புங்க தம்பிக்கு. எப்படி சொல்றது? கெதியா அந்த காசுகளை தம்பிக்கு அனுப்புங்க. எப்படி சொல்றது? தற்கால கிதியா விரைவுபடுத்தின்னு சொல்ற. எப்படி? தெரியாதே. இக்மங்கரலா. இக்மன் கரலா ம். அனுப்புறதுக்கு அந்த காசுகளை அனுப்புங்க தம்பிக்கு. எப்படி சொல்றது? விரைவுபடுத்தி அந்த காசுகளை தம்பிக்கு அனுப்புங்க. எப்படி சொல்றது? இக்மன் கரலா சல்லி ஆ. மல்லிட்ட இக்மங்கரலா ஏ சல்லிட்டிக்க அந்த காசுகளை. இக்மங்கரலா ஏ சல்லிட்டிக்க யவண்ண மல்லிட்டு அல்லது மல்லிட்ட யவண்ண மல்லிட்டு மாறி மாறி சொல்லலாம். பிரச்சனை இல்லை. யவண்ண மல்லிட்டு யவண்ண. இக்மங்கரலா விரைவுபடுத்தி ஏ சல்லிட்டிக்க அந்த காசுகளை மல்லிட்ட யவண்ண தம்பிக்கு அனுப்புங்க. விளங்கிட்டா? இக்மன் கரலா இல்ல திருப்பி இருக்க சொல்லுங்க. இக்மன் கரலா இக்மங்கரலான்னு சொன்னா விரைவுபடுத்தி. கெதியான்னு சொல்றோம், கெதி பண்ணின்னு சொல்றோம். கெதி பண்ணின்னு சொல்லும்போது கெதி பண்ணி என்ன விரைவுபடுத்தி அப்படி சொல்லுவோம் தானே? அதுக்கு நாங்க இக்மங்கரலான்னு சொல்றோம். கெதி பண்ணின்னு சொல்றதுக்கு நாங்க இக்மங்கரலா. ஏ சல்லி டிக்க. ஏன்னு சொன்னா அந்த, சல்லி காசு, டிக்க கிளை. ஏ சல்லி டிக்க அந்த காசுகளை யவண்ண மல்லிட்டு அனுப்புங்க தம்பிக்கு. அல்லது மல்லிட்ட யவண்ணன்னு சொல்லலாம். இக்மங்கரலா ஏ சல்லிட்டிக்க மல்லிட்ட யவண்ண. இக்மங்கரலா விரைவுபடுத்தி ஏ சல்லிட்டிக்க அந்த காசுகளை மல்லிட்ட யவண்ண தம்பிக்கு அனுப்புங்க. விளங்கிட்டா? ஓ சரி. அடுத்ததா மரியம். மரியம் ஓ உங்களோட போன்ல தான் பிரச்சனை. என்ன சார்? அது வர இருக்கு. எப்படி சொல்றது? அது வாரத்துக்கு இருக்குன்னு சொல்றோம். உங்களோட போனை மாத்துங்க மரியம். யாரையாவது போன்ல செய்வாங்க. உங்களோட sound வாரத்துக்கு என்ன சார் சொல்றேன்? வாரத்துக்கு என்ன சொல்றது? நான் படிச்சிருக்கோம்ல. என்னவாண்டா வாரது. அப்ப வருவதற்கு வாருங்கள் எப்படி சொல்றது? என்ன? என்ன? அது வாரத்துக்கு இருக்கு. வர இருக்கு. அது வாரத்துக்கு இருக்கு அல்லது அது வர இருக்கு. அப்படி சொல்றது எப்படி?
அறமெத்தனை என்ன இல்ல. மெத்தனண்டா இவடத்த. மெத்தன என்னன்னு சொன்னா இவடத்த வாங்கோன்னு அர்த்தம். இருக்குன்னு சொல்ற எப்படி? இன்னவா அது உயிருள்ள உண்டு. உயிர் இல்லாத உண்டு. தியனவா அப்ப வர இருக்குன்னு எப்படி சொல்ற? அற என்ன தியனவா ஏக்க என்ன தீயனவா? அது வர இருக்கு. ஏக்க என்ன தியனவா ஏக்க என்ன தீயனவா? அது வர இருக்கு. உங்களோட டபுளா கேக்குது மரியம். என்ன பிரச்சனைன்னு தெரியல. கொஞ்சம் முதல்ல செய்யுங்க. தயவு செய்து செய்யுங்க. சரியா? சரி சார் நான் கதைக்கிறது எனக்கு ரிட்டர்ன் சத்தம் கேக்குது. ஏக்க என்ன தீயனவா? சரி. குளிக்கிறண்டா குளிங்க. நான் குளிச்சிட்டேன். எப்படி சொல்றது? குளிக்கிறண்டா குளிங்க. நான் குளிச்சிட்டேன். சார் குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு என்ன சொல்ற சிங்களத்துல? நானவா? மரியம் சொல்லுங்க. லேட்டா குளிக்கிறண்டா குளிங்க. நான் குளிச்சிட்டேன். நானவளு லூண்டா என்ன அர்த்தம்? குளிக்கிறாராம் நான் குளிக்கிற ஆறாம்னு சொல்லலையே. குளிக்கிறண்டா குளிங்க. நான் குளிச்சிட்டேன். எப்படி சொல்றது? குளிக்கிறண்டா குளிங்க. எப்படி சொல்றது? நானவனம் ஆ நானவா குளிக்கிறண்டா குளிங்க. நான் திரும்ப சொல்லுங்க. குளிக்கிறண்டா குளிங்க. எப்படி சொல்றது? நானவனம் நான் குளிச்சிட்டேன். மம நானவா மம நேவா. குளிச்சிட்டேன்னு சொல்லும்போது மம நேவா. மமனேவா மம நேவா. நானவனா நான் மம நேவா. குளிக்கிறண்டா குளிங்க. நான் குளிச்சிட்டேன். விளங்கிட்டா? சரி சார் மரியம் உங்களோட ஏதாவது ஒன்று பண்ணி மரியம் ஏதாவது ஒரு விளக்கம் ஒன்று பண்ணி உங்களோட ஃபோனை மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா அந்த சத்தம் நான் கதைக்கிற சத்தம் ரிட்டன் எனக்கு கேட்குது. அது டிஸ்டர்பாக இருக்குது. சரியான கஷ்டமாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கட்டாயம் செய்யுங்க. சரியா? இப்போ திருப்பி ரெக்கார்டிங் கேட்க போகக்குள்ளேயும் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் செய்யுங்க. ஏதாவது ஒரு வழி ஒன்று பண்ணி செய்யுங்க. சரியா? சரி. அடுத்ததாக யாருன்னு சொன்னா? ஷிஃப்னா. ஆறின உடனே குடிங்க. இல்லாட்டி நாக்கு சுடுபடும். எப்படி சொல்றது? ஆறினதும் குடிங்க. இல்லாட்டி நாக்கு சுடுபடும். சொல்லுங்க அப்போ. ஆறுறதுக்கு நிவேனவான்னு சொல்றது. நிவேனவா ஆறுது. நிவு நாம என்னது? நிவு நாம ஆரியதும். ஆரியதும் குடிங்க. எப்படி சொல்றது? நிவு நாம பொண்ணு. இல்லண்டா நாக்கு சுடுபடும். எப்படி சொல்றது? நெத்தம் இல்லை என்றால். இப்ப நெத்தம்னு சொன்னா இல்லைண்டா. நெத்தம் இல்லண்டா நாக்கு சுடுபடும். நாக்குக்கு என்ன சொல்ற சிங்களத்துல? திவ. திவ. அப்ப பல்லுக்கு என்ன சொல்றது? தத்துண்டா பற்கள். தத்து பல். தத்துண்டா பல். சரியா? தத்துண்டா பற்கள்.
தொலைண்டா உதடு. என்னது? தொலை 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 தொலைண்டா உதடு. தொல்லுண்டா உதடுகள். விளங்கிட்டா? இந்த மேலுக்கு இருக்கிற இந்த இதுக்கு என்ன சொல்றது? இந்த பல்லுக்கு மேல இருக்க முரசு இருக்குதானே? முரசுண்டா சொல்றதுக்கு. முரசுக்கு சிங்களத்தில் என்ன சொல்றது? விதுருமஸ். என்னது? விதுருமஸ். சில சந்தர்ப்பங்கள்ல சில ஆட்களுக்கு இந்த முரசு கரைஞ்சு போகும். தெரியுமா உங்களுக்கு? அப்படி பிரச்சனை இருக்கு. அப்ப டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த முரசு கரையுது டாக்டர்னு எப்படி சொல்றது? தியவெனவா. தியண்டா நீர், வெனவாண்டா ஆகுது. தியவெனவாண்டா நீர் ஆகுது. ஆனா தியவெனவான்ற ஒத்த வினை சொல் சிங்களத்துல எதை குறிக்குதுன்னு சொன்னா கரையுதுன்றதை குறிக்குது. திய கருணவா படிச்சிருக்கேன் தானே? திய கருணவாண்டா கரைக்கிறதுன்னு படிச்சிருக்கேன் தெரியுமா? ஓ, அப்ப திய வெனவாண்டா கரையுது, வெனவா ஆகுது, நடக்குது அப்படின்னு அர்த்தம். கருணவாண்டா ஆக்கப்படுகிறது, செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம் தரும். அப்ப செய்யப்படுறது ஒருத்தரால் செய்யப்படுறது திய கருணவா. அப்ப ஆகுதுன்னு சொல்லும் போது திய வெனவா, அப்ப அது கரையுது. அப்ப விதுருமஸ் திய வெனவா எப்படி சொல்றது? விதுருமஸ் திய வெனவா, விதுருமஸ் திய வெனவான்னு சொல்றது. விளங்கிட்டா? விதுருமஸ் திய வெனவான்னு சொன்னா முரசு கரையுதுன்னு அர்த்தம். விளங்கிட்டா? சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஷிஃப்னாட சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, நீங்க சாட்சி சொல்ல போக வேணும் எப்படி சொல்றது? நீங்க சாட்சி சொல்ல போகணும் எப்படி சொல்றது? சாட்சி. சாட்சின்னு தான் சொல்றது. ஓ, நீங்க சாட்சி சொல்ல போக வேணும் எப்படி சொல்றது? ஒயா சாட்சிக்கு என்ன அன்னோன். ஒயா சாட்சிக்கு என்ன அன்னோனே, அவ்வளவுதான். சரியா? சரி, அடுத்தது டிலோஜினி. டிலோஜினி இருக்கிறீங்களா? டிலோஜினி இல்ல. ஜீனத் இருக்கிறீங்களா? நான் இருக்கேன். டிலோஜினி இருக்கிறீங்க. டிலோஜினி சொல்லுங்க. குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம் எப்படி சொல்றது? குழப்பத்துக்கு என்ன சொல்றது சார்? கலபல. அந்த டிலோஜினி. ஓ, டிலோஜினி உங்களோட பக்கத்துல யாரோ ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க தானே, டிக்டாக் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லுங்க. அப்பா சொல்லிட்டீங்களா? ஓ ஹலோ. டிலோஜினி சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு பக்கத்துல யாரோ டிக்டாக் பார்த்துட்டு இருக்காங்க தானே? இல்லையே. அப்ப யூடியூபா பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் இல்ல பக்கத்துல. எனக்கு கேக்குது சிரிக்கிற சத்தம் எல்லாம். சரி, டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும் டிலோஜினி. சரியா? சரி, டிலோஜினி சொல்லுங்க. குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம் எப்படி சொல்றது? கலபல உண்டுக்குன்னு சொல்ற. ஓ, உண்டு பண்றது, உண்டு பண்ணது, உருவாக்குதல், உண்டாக்குதல், இதுக்கு சொல்றது அத்திகரணவா. கலபல அதிகரண எப்பா. கலபல அத்திகரன் எப்பா. கலபல அத்திகரன் எப்பா. குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டாம். குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். கலபல அத்திகரன் எப்பா. விளங்கிட்டா? சார் கலபலவா தலபலவா? கலபல கா 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 காக்காக்கு வர கா. கலபல கலபல அத்திகரன் எப்பா என்று சொன்னால் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம் அர்த்தம். சரியா?
இத நல்லா பாருங்க. எப்படி சொல்றது? இத நல்லா பாருங்க. ඒක ආ, හොඳ බලනවා. பாருங்கன்னு சொல்றபடி. බලුවා. பலන්න. බලන්න. பலன்னன்னா பார்க்க, பார்ப்பதற்கு பாருங்கள். அப்படின்னு அர்த்தம் தரும். விளங்கிச்சா? ஓகே. நான் படிச்சிருக்கேன் தானே அதெல்லாம்? ஓகே ஓகே சார். ஆம் சார். அப்ப හොඳට බලන්න நன்றாக பாருங்கள். මේක හොඳට බලන්න. මේක ඒකண்டா அது. මේකண்டா இது. அது. මේක හොඳට බලන්න. இத நன்றா பாருங்க. இத நல்லா பாருங்க. என்று சொல்லும்போது මේක හොඳට බලන්න. சரியா? බලන්න. ம். ஓகே சார். சரி. அடுத்தது ஜீனத். ஜீனத் இல்ல. அபிஷாலினி. ஓம் சார். அபிஷாலினி சொல்லுங்க என்னன்னு சொன்னால் நான் தாரத்தை அவடத்தை வையுங்க. எப்படி சொல்றது? நான் தாரத்தை அவடத்தை வையுங்க. மம நீங்க அம்மா சொல்லி கொடுக்க கூடாது. தாரத்தைன்னு என்ன சொல்றது? நான் தாரத்தை பேசக்கூடாது, சரியா? நான் கொடுக்கறத அவடத்தை வையுங்கன்னு சொல்றேன். நான் கொடுக்கறத அவடத்தை வைங்க அல்லது நான் தாரத்தை அவடத்தை வையுங்கன்னு சொல்லணும். எப்படி சொல்றது? மம தாரத்து என்ன சார் சொல்றது? தினவான்னு சொன்னா கொடுக்கறது, தாரது அப்படி மம அர்த்தங்கள் தரும். மம தென் மம தெனவா அவடத்தேன அவடத்து சரி, அவடத்துக்கு என்ன சார் சொல்றது? இப்ப இடத்துக்கு நாங்க தெனன்னு சொல்றது. அப்ப அத்தனை அவடத்தை, எத்தனை அவடத்தை, மெத்தனை இவடத்தை, கொத்தனை எவடத்தை. அது கேள்வி இருந்தனால தே வரும். கொத்தனை எவடத்தைன்னு வரும். நாங்க படிச்சிருக்கோம் தெரியுமா ஆரம்பத்துல? ஓ அப்ப அவடத்தைன்னு சொன்னா அத்தனை. மம மம தெனவா அத்தனை அவடத்தை வையுங்கள். வையுங்கன்னு எப்படி சொல்றது? தெரியல சார். தியன்ன தியனவாண்ட வைக்கிறது. தியனவா தியனவா வைக்கிறது. தியனவா வைக்கிறது. தியன்ன வையுங்கள். விளங்கிட்டா? தியன்னன்னு சொன்னா வைக்க, வைப்பதற்கு, வையுங்கள்ன்ற அர்த்தம் தரும். அப்ப மம தென மம தெனேக்கன்னு சொல்லணும். நான் தாரத்தை என்று சொல்லும் போது மம தெனேக்க. விளங்கிட்டா? நான் தாரத்தை சொல்றேன் சார். நான் தாரத்தை சொல்றேன் தானே. நாங்க தாரத இப்ப நான் தருகிறேன் அவடத்தை வையுங்கன்றது மம தினவா எத்தனை தீயான்னு தருகிறேன் என்று சொல்றேன் இல்லையே. தாரத்தை சொல்றேன் தானே. இத்தேண்டு வருது தமிழ்ல. அப்ப எக்கண்டு வரும். இப்ப நீங்க சாப்பிடுறத என்று சொல்லும் போது கணேக்க. சாப்பிடுறத நிப்பாட்டுங்க. கணேக்க நான் திறக்கிறான்னு. விளங்கிட்டா? இப்ப பாக்குறத நிப்பாட்டுங்க. பலனேக்க என்று வரும். பாக்குறத என்று வரப்போகுது. பலனை வேண்டா பார்க்கிறார், பார்க்கிறான், பார்க்கிறாள், பார்க்கிறேன், பார்க்கிறாய் அப்படி வரும். பலன்னு சொன்னா பார்க்கிற என்று வரும். படிச்சிருக்கேன் தானே. அப்ப பலன்னு சொன்னா பார்க்க, பார்ப்பதற்கு, பாருங்கள். நாம் படிச்சிருக்கோம் இதையும். அப்ப பலனை பார்க்கிற அந்த இத்தேண்டு வாரத்தை தான் நாங்க எக்கண்டு பயன்படுத்துறோம். பாக்குறது பலனே எக்க. விளங்கிட்டா? கிளியரா? அப்ப தாரத்தை தெனேக்க. මම දෙන මම දෙන එක මෙතන තියෙනවා. මෙතන තියෙනවාண்டா இவடத்தை තියන්න. மெத்தனண்டா இவடத்தை, அத்தனண்டா அவடத்தை, எத்தனண்டாலும் அவடத்தை தான். எத்தனை அத்தனை பயன்படுத்தணும். விளங்கிட்டா? எத்தனைன்னு பயன்படுத்துங்க. எத்தனைன்னு பயன்படுத்துறது நல்ல. මම දෙන එක එතන තියන්න. மம தினேக்க எத்தனை தீயான்னு. நான் தாரத்தை அவடத்தை வையுங்க. சரியா? சரி. அடுத்தது இவருக்கு கொடுக்க வேண்டாம், அவருக்கு கொடுங்க. இவருக்கு கொடுக்க வேண்டாம். மேக்க. இவருக்கு கொடுக்க வேண்டாம், அவருக்கு கொடுங்க.
கொடுக்க එයා එයා மே එයාට මෙයාට இவருக்கு මෙයාට මෙයාට ஆ, கொடுக்க வேண்டாம் என்னண்டு கேளு கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அதை கேளு சரி தெரியாது கொடுக்க ஆ, கொடுக்கிறதுக்கு தினவான்னு சொல்றது. கொடுக்கிறதுக்கு தினவா. அப்ப கொடுக்க வேண்டாம் எப்படி வரும்? தெனேப்பா தென்னேப்பா. ஏன் தெனேப்பா? தென்னே கொடுக்கிற வேண்டாம் இல்லையே, கொடுக்க வேண்டாம். தென்னண்டா கொடுக்க, கொடுப்பதற்கு கொடுங்கள் அப்படி வரும் தானே. நான் படிச்சிருக்கேன் தானே. அது எந்த வினைச்சொல்லையும் நீங்க மாத்த தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லி தந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. அந்த பேட்டர்ன்ஸுக்கு மாத்த தெரிஞ்சாலே போதும். நாம அதுக்கு பிறகு நாம வாக்கியம் எல்லாம் பெருசா கதைக்க தேவையில்லை. இப்ப நான் உங்களுக்கு வாக்கியத்தை கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இதுக்குள்ள நீங்க புதுசா ஒரு சில உரிச்சொற்கள் படிப்பீங்க. என்னது? ஏன்றது படிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி சீத்தலாய், ஹரி சீத்தலாய்ன்றதை படிச்சிருக்கிறீங்க. அப்படித்தானே. புழுவான்ன்றதை படிச்சிருக்கிறீங்க. ஓ அப்ப நிக்காங்கன்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்க. இப்ப சும்மா தெங் நிக்காங் தே பொண்ணு பஸ்ஸை கிரி தே பொண்ணு புழுவாங்க. இப்ப சும்மா தண்ணி குடிங்க, பிள்ளைக்கு பால் தேநீர் குடிக்க முடியும். அப்ப முடியும்ன்றது படிச்சிருக்கிறீங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்துட்டு கேலாம்ன்ற ஒரு வசனம் படிச்சிருக்கோம். என்னது? கோல் மூட்டுறதுக்கு கேலாம் கியல அஹு என்னேப்பா ஆயே. ஆயேண்டா மீண்டும் என்ற அர்த்தம். அப்ப கேலாம்ன்றது படிச்சிருக்கோம். இந்த மாதிரி புதிய உரிச்சொற்கள் படிக்கிறதுக்காகத்தான் வாக்கியம் கொண்டு வரதோ தவிர வாக்கியத்தை கொண்டு வந்து உங்களை கதைக்க வைக்கணும்ன்றது கிடையாது. விளங்கிச்சா? உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஏலும், கதைக்க தெரியும். ஆனா அதை பயன்படுத்த தெரியாம இருக்கிறீங்க. அதை பயன்படுத்துறதுக்கான வழிகளை தான் நான் இப்ப உங்களுக்கு காட்டித்தரேன். நீங்க பயன்படுத்துறீங்களா? சரி, அப்படித்தானே. உங்களுக்கு லேசா இருக்கா இல்லையா? இப்ப கிளாஸுக்கு வரும்போது கஷ்டமா இருந்துச்சு தானே. ஓ இப்ப லேசா இருக்கா இல்லையா? ஓ லேசா இருக்கு. அப்ப என்ன காரணம்? நம்ம நம்ம அந்த பேட்டர்ன் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப பேட்டர்ன் தெரிஞ்சதுனால கதைக்கிறது லேசா இருக்குது. இப்ப கதைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாதான் கதைக்க முடியும். நீங்க கதைச்சா தான் நீங்க கதைக்க முடியுமோ தவிர நாங்க பாடமாக்கி ஒரு நாளும் கதைக்க முடியாது. அதனால நீங்க கதைக்கணும். சரிதானே? மெயாட்ட இவருக்கு கொடுக்க வேண்டாம். எப்படி சொல்றது? මෙයාට දෙන්නනේ தென்னன்னு சொன்னா கொடுக்கறதுக்கு இல்லைன்னு அர்த்தம். கொடுக்க வேண்டாம் எப்படி சொல்றது? வேண்டாம். දෙන්න தென்னேப்பா இவருக்கு கொடுக்க வேண்டாம். அவருக்கு தென்னேப்பா. கொடுங்க. அவருக்கு கொடுங்க. මෙයාට දෙන්න එපා ஆ, අර එයාට ஆ, දෙන්න ஆ. அப்போ உடைக்காம சொல்லுங்க. அப்போ இவருக்கு கொடுக்க வேண்டாம், அவருக்கு கொடுங்க. ඉවර මෙයාට දෙන්න ஏப்பா මෙයාට දෙන්න එපා அம்மா உதவி செய்யக்கூடாது. அம்மா தயவு අම්මා செய்து උදවි සිය ஓ நான் சொல்றேன். அபிஷால் அம்மாவுக்கு சொல்றேன். அம்மா உதவி செய்யக்கூடாது. நீங்க உதவி செஞ்சால் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே தங்களோட பிள்ளைகள் ட்ரை பண்ணும்போது நீங்க உதவி செய்றீங்களாக இருந்தா அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை நீங்க கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். உண்மை இதுதான். சரியா? ஒரு பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை விழுந்தால் உடனே போய் தூக்கி தடவிறீங்க தானே. இந்த சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன செய்றீங்கண்டா அந்த பிள்ளையோட தன்னம்பிக்கையை நீங்க உடைக்கிறீங்க. அந்த இடத்துல சொல்லணும், நீங்க தூக்கத்தான் வேணும், இல்லாம இல்ல, பார்க்கத்தான் வேணும், மருந்து போடத்தான் வேணும். ஆனா நீங்க சொல்லணும் என்னன்னு சொன்னா, தம்பி அல்லது மகள் அல்லது மகன், நீங்க செய்த பிள்ளையால தான் நீங்க விழுந்திருக்கிறீங்க. அதனால நீங்க தான் எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை நீங்க என்ன செய்யணும்? நீங்க எழுப்பணும். இப்ப நாம பிள்ளைகள் என்ன செய்யற? கதிரையில் அடிபட்டாலோ, இல்ல ஒரு கட்டுல அடிபட்டாலோ, இல்ல ஒரு கல்லுல இடறி விழுந்தாலோ அந்த கல்லுக்கு போட்டு நாம அடிக்கிறது. என்ன? பிள்ளையை சமாதானப்படுத்துறோம்ன்ற பேர்ல. அதனால அந்த பிள்ளையோட மூளை வளர்ச்சி குறையுது. எதிர்காலத்துல அந்த பிள்ளை வளர்ந்து பெருசாகினதுக்கு பிறகு தன்னம்பிக்கையை இழந்து ரோட்ல நிற்கும் அந்த பிள்ளை. அதனால தன்னம்பிக்கை உள்ள பிள்ளையாக வளர்க்கணுமாக இருந்தா எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் முயற்சி செய்யும் போது விட்டுறணும். நாம ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. கஷ்டமான சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளை என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கையில ஃபெயில் ஆகி போற சந்தர்ப்பத்துல நாங்க ஹெல்ப் பண்ண தான் வேணும். அந்த சந்தர்ப்பத்துல விடக்கூடாது. ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க ட்ரை பண்றாங்க தானே. அவங்க ட்ரை பண்ணி முன்னேறி போறதுக்கு ட்ரை பண்ற சந்தர்ப்பத்துல அவங்கள அப்படியே விட்டுறணும். விட்டா தான் அந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த தன்னோட முயற்சியோட போகும்போது வரக்கூடிய சவால்களை மேற்கொள்ளும், புரிஞ்சு கொள்ளும். இப்ப நீங்க சொல்லி கொடுத்தா நீங்க சொல்றத அப்படியே சொல்லும் தவிர அந்த பிள்ளை புரியாது. நான் சொல்ற விளங்குதா அபிஷாலின் அம்மா? ஓ அப்ப ஓ அவங்களா அந்த எந்த இடத்துல பிழை இருக்குதோ அது அவங்களா உணரும் போதுதான் அது அவங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். சொல்லி கொடுத்தா ஒரு நாள் நிற்காது. நமக்கு ஸ்கூலுக்குள்ள அதான் நடந்துட்டு இருக்குது. சொல்லி கொடுக்குற சொல்வதெழுதுதல் பாடமாக்குறதுன்னு பாடமாக்கி நமக்கு வேற ஒன்றும் தெரியா. இது வரைக்கும் 12 வருஷம் படிச்சதுல ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்கா? நமக்கு இல்லை தானே. ஓ
என்ன ஞாபகம் இருக்கு? என்ன இருக்கு உனக்கு? எனக்கா என்ன ஞாபகம் எனக்கு இருக்கு? இலங்கையினுடைய தேவநம்பி தீசன் இலங்கை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது வட இந்தியாவை ஆட்சி செஞ்ச அசோக பேரரசுடைய மகன் மஹிந்த தேர இலங்கைக்கு வராரு. யாரோட வராரு சொல்லுங்க அப்போ? எனக்கு தெரியாது சார். அதைத்தான் சொல்றேன், தெரியாது. படிச்சிருக்கோம் ஆனா தெரியாது, ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இல்லை. ஏண்டா அங்க பாடமாக்கி பாடம் எழுதுனது மட்டும்தான் நாம. சரியா? வாழ்க்கையில நான் அதுக்கு பிறகுதான் நாம முன்னேறோம். இப்ப ஹலீம்தீன், நீங்க என்ன செய்றீங்க? ஹலீம்தீன் நீங்க சொல்லுங்க அப்போ. ஹலீம்தீன் என்ன செய்றீங்க? என்ன என்ன ஜாப் செய்றீங்க? பர்சனலா கேக்குறேனா? மைக் ஆன் பண்ணுங்க. சொல்ல விருப்பம் இல்லாட்டி ஓகே, பிரச்சனை இல்லை. என்ன கேக்குது இல்ல? கேக்குது இல்ல? கேக்குது இல்ல? உங்களோட மைக்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். திரு ஓட்டுற மாதிரி தெரியும். டிலோஜினி என்ன செய்றீங்க? சார் ஓ, என்ன தொழில் செய்றீங்க? படிக்கிறீங்களா? தொழில் செய்றீங்களா? என்ன செய்றீங்க? நான் ஒர்க் பண்றேன். என்ன வேலை செய்றீங்க? நான் ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஃபினான்ஸ் கம்பெனில வேலை செய்றீங்க. இப்ப ஃபினான்ஸ்ல வந்து அதிகமாக கணக்கு பார்க்கணும், அப்படித்தானே? ஓ கணக்கு பார்க்கணும். இப்ப நீங்க ஸ்கூலுக்கு படிச்ச கணக்கு பார்க்குறீங்களா, இல்ல ஃபினான்ஸ் கம்பெனில போய் படிச்ச கணக்கு பார்க்குறீங்களா? ஃபினான்ஸ் கம்பெனில படிச்ச கணக்கு தான் பார்க்கேன். அதைத்தான் பார்க்குறீங்க. அப்ப ஸ்கூலுக்குள்ள படிச்ச படிப்பு இல்லையா அவடத்த இருக்கிறது? ஃபினான்ஸ்ல வேற கணக்கு ஒன்று இல்ல. சொல்லுவாங்க. இதை இப்படி கணக்கு பார்க்கணும், இது வருஷத்துக்கு இப்படி பார்க்கணும், மாசத்துக்கு இப்படி பார்க்கணும், இந்த இந்த முறை இதை வரிய கட்டாம விட்டால், இந்த முறை வரக்கூடிய இந்த கட்டணத்தை கட்டாம விட்டா இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் ஒன்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு கொண்டு. அடுத்தது உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும், அப்படித்தானே? அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நீங்க இப்ப வேலை செய்றீங்களோ தவிர ஸ்கூலுக்குள்ள உள்ளது ஒண்ணுமே இல்லை. அப்படியா இல்லையா? ஆமா ஆமா. அப்படித்தான். அப்ப நம்ம ஸ்கூலுக்குள்ள என்ன படிச்சு கணக்கு அப்படின்ற ஒன்றை படிச்சிருக்கோம். ஆனா கணக்கு என்னன்றதை நாம சரியா படிக்கல, அப்படித்தானே? உண்மை அதான் இல்லையா டிலோஜினி? உண்மை அதுதான். இப்ப டிஎஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அங்க இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்வாங்க, வேற வேலை செய்யறவங்க அங்க இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்வாங்க. ஆனா ஸ்கூல்ல படிச்சு எதுவுமே என்ன செய்யாது. நெவர் மைண்ட் ஸ்கூல் ரெக்கார்ட், கிரியாசிட்டி இஸ் த கீ டு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி மேட் இன் ஜப்பான்ல அக்கியோ மொரிட்டா எழுதுனது ஞாபகம் வரும். விளங்கிட்டா? ஸ்கூல்ல படிச்ச எதுவுமே நம்மளோட வாழ்க்கைக்கு பயன் தராது. பயன் தாரது ரெண்டு விஷயம். என்ன தெரியுமா? ஒன்று எழுதுறது, வாசிக்கிறது. அதுதான் நமக்கு ஸ்கூல்ல பயன் தருது, அப்படியா இல்லையா? எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு தெரியுமாப்பா எனக்கு. இங்கிலீஷ்ல நாம ஏதோ படிச்சிருக்கோம், தமிழ்ல நாம படிச்சிருக்கிறோம். இதை வச்சு நம்ம வார கடிதங்களை வாசிக்கிறதுக்கும் அங்க உள்ள விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கும் நமக்கு தெரிஞ்சது இந்த எழுத்துக்களை படிச்சது மட்டும்தான். எழுதுறதுக்கும் அந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் நமக்கு படிச்சிருக்கோம், அப்படியா இல்லையா டிலோஜினி? கணக்குல கூட்டல் கழித்தல் பெருக்கல் படிச்சாலே போதும். இவங்க சொல்றது வேறையா தான் படிக்கணும், பினான்ஸ் கம்பெனில சொல்றது, அப்படித்தானே? ஓ அப்படித்தான். ஹலீம்தீன் சொல்லுங்க அப்போ, இப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒர்க் பண்றீங்க ஹலீம்தீன்? ஹலீம்தீன் அவுட் ஆயிட்டு கேக்குது இல்ல? ஒருவேளை லெஃப்ட் ஆகி வரணுமோ தெரியாது. சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஸ்கூலுக்குள்ள படிக்கிற மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்க கூடாது, இங்க புரிஞ்சு படிக்கணும். அடுத்தது பெற்றோருக்கு நான் சொல்றது, உங்களோட தம்பிமாரா இருக்கலாம், அல்லது நம்மட அண்ணா தங்கச்சிமாரு அக்காமாரா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்யும் போது கடினமான சந்தர்ப்பத்துல உதவி கேட்டா உதவி செஞ்சு கொடுக்கணும். ஆனா அவர்கள் படிக்கின்ற சந்தர்ப்பத்துல, முன்னேறுகின்ற சந்தர்ப்பத்துல நாம அவங்கள என்ன செய்யணும்? முன்னேற்றத்துக்கு அவங்கள விட்டுறணும். நாம விட்டா அவங்க அவங்களோட பாட்டுல படிப்பாங்க. சரி, ஓகே, விளங்கிட்டு தானே அபிஷாலினி? மேயாட்ட தென்னை ஆம் சார். கொடுக்க வேண்டாம், அவருக்கு கொடுங்க. ஏயாட்ட தென்னை எப்படி வரும்? ஏயாட்ட தென்னை, யாட்டதன். ஏயாட்ட தென்னைன்னு வரும். சரி, அடுத்தது கோஷா இருக்கு. அறவையாட்டன்னு வராதா? இல்ல, ஆ அரை சார். ஒயாட்ட, அரை ஒயாட்டன்னு வர, அரையாட்டன்னு வரும் அவருக்கு. அப்ப அரையாட்டன்னு வராதா? அரையாட்டன்னு வரும், அரை ஒயாட்டன்னு வராது. ஆ அரையாட்டன்னு வரும், யாட்டன்னு வரும். அதேதான், ஏயாட்டன்னு வரும், அரையாட்டன்னு வரும். அது ரெண்டும் ஒன்றுதான். இப்ப ம். விளங்கிட்டு தானே? இப்ப விளங்குது தானே கொஞ்சம் கொஞ்சமா? ஓ நிறைய சொல்லித்தாங்கண்ணே. பாக்கி குழப்பங்கள் தீரும் அப்பதான். எனக்கு ரெண்டோட முடிச்சிட்டீங்க. இல்ல, ரெண்டு இப்ப மத்தாக்கள்கிட்ட கேட்கறதும் உங்களுக்கு தானே அபிஷாலினி, விளங்கிச்சா?
இப்ப நான் எல்லார்கிட்டயும் ம். கேட்கிற 2 கேட்கிற காரணம் என்னன்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா ஒரு ஆளுகிட்ட 2 இல்ல நான் கேட்கிறேன். இப்ப இங்க எல்லார்கிட்டயும் கேட்கிறது எல்லாம் உங்களுக்கு தான். நீங்களும் அத ட்ரை பண்ணுங்க. விளங்கிட்டா? இப்ப இதுக்குள்ள ம். கேட்ட கேள்வி ம். அவ்வளவும் உங்களுக்கு தான். இப்ப இதுல கேட்ட கேள்வி அவ்வளவும் டிலோஜினிக்கு, இதுல கேட்ட கேள்வி அவ்வளவும் ஷிஃப்னாக்கு, இதுல கேட்ட கேள்வி அவ்வளவும் யாருக்கு நம்மட ஹலீம் தீனுக்கு. இந்த மாரி எல்லாருக்கும் தான். மரியமுக்கு கேட்ட கேள்வி எல்லாம் எல்லாருக்கும் தான். அத மாரி எல்லாருக்கும் நான் ஒவ்வொருத்தர்ட்டயும் கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் நெனச்சுக் கொள்ளுங்க. அவங்கவங்கள்ட்ட மட்டும் கேட்கிறது இல்ல. ஆனா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்ப குடுக்குறேன். அவ்வளவுதான். விளங்கிட்டு தானே? எனக்கு முன்னும் கதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு குடுக்குறேன். சரியா? சரி. கோஷா ம். இன்றைக்கு வர இல்லனே. கோஷா வர இல்ல. சரி. மெஜஸ்டி மெஜஸ்டி ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். நீங்க சொல்லுங்க. எந்த விளக்கம் என்னுடைய விபரத்தை நான் கொடுத்திருக்கேன். எப்படி சொல்றது? விவரத்தன்றதுக்கு என்ன சார்? விஸ்தர சாரி? விஸ்தர 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 எந்த விளக்கத்தை VISTA. கொடுத்திருக்கேன் அப்படித்தான் சொல்லணும். ஓ நான் எந்த விபரத்தை விவரம் ஓகே ஓகே. மாமா மட்ட விஸ்தர துன்னா. கொடுத்திருக்கேன். துன்னாண்டா கொடுத்துட்டேன். கொடுத்திருக்கேன். ஓகே. දීලා තියෙනවා. දීලා තියෙනවා. சரி. දීලා දීලා තියෙනවා. திருப்பி சொல்லுங்க. நான் எந்த விவரத்தை கொடுத்திருக்கேன். எப்படி சொல்றது? மாமா மட்ட விஸ்தர දීලා තියෙනවා. நான் எனக்கு விவரம் கொடுத்திருக்கேன்னு தான் நீங்க அர்த்தம் சொல்றீங்க. இப்ப நான் என்னுடையன்னு சொல்லும்போது மகேன்னு வரணும். மட்டேன்னு வரக்கூடாது. මගේ මගේ මගේ. ஓ நான் මම මගේ විස්තර දීලා තියෙනවා. நான் என்னுடைய விபரத்தை கொடுத்திருக்கிறேன். அப்ப நான் என்னுடைய விபரத்தை ஆபீஸே கொடுத்திருக்கேன்னு எப்படி சொல்றது? මම මගේ විස්තර ඔෆිස් එක දීලා තියෙනවා. ஆபீஸ் එකට දීලා තියෙනවා. ඔෆිස් එකට. ஆபீஸ் එකට දීලා තියෙනවා. சரியா? ඔෆිස් එකට දීලා තියෙනවා. ஏன் அதுல எக்கட்டன்னு வர்றது சார்? ஏன்னு சொன்னா எக்கட்டன்னு. அதாவது சிங்களம் அல்லாத வேற ஒரு சொல்ல பயன்படுத்தும் போது எக்கண்டு பயன்படுத்தணும். சரியா? இப்ப நாங்க இப்ப வீதிக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? பாறை. பாறை. அப்ப வீதியிலன்னு எப்படி சொல்றது? வீதியில பாறை பாறைட்ட. பாரே. நான் நேத்து சொல்லியிருந்தேன். ஆம். லேண்டு வரும்போது இல் அல்லது லேண்டு வரும்போது ஏ என்று வரும். கதிரைக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? புட்டுவ. கதிரையிலன்னு எப்படி சொல்றது? புட்டுவர் புட்டுவே. 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 அப்ப நான் வந்தேன் எப்படி சொல்றது? மம என்னவா? ஆவா. வந்தேன். என்னவாண்டா வருகிறேன். மாமா. ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க அப்போ. நான் வந்தேன் எப்படி சொல்றது? மாமா ஆவா. மாமா ஆவா. நான் இப்ப வந்தேன் எப்படி சொல்றது? மாமா தெங் ஆவா. நான் இப்ப பஸ்ல வந்தேன் எப்படி சொல்றது? மாமா தெங் பஸ் பஸ் ஆவா. பஸ் எக்க ஆவா. பஸ் எக்கே. அந்த எக்கேல தான் ஏ சேர்க்கணும். பஸ் எக்கே. நேரத்தோட எக்கன்னு சொன்னீங்க, இப்ப எக்கேன்னு சொல்றீங்க. சரி. இப்ப பஸ்ன்னு சொல்றது பஸ் எக்க. பஸ்லன்னு சொல்லும்போது பஸ் எக்கையோட ஏ சேர்க்கணுமே. இப்ப கதிரைன்னு சொல்லும்போது புட்டுவே தானே. அப்ப கதிரையிலன்னு சொல்லும்போது புட்டுவே தானே வருது. அப்ப பஸ்ன்னு சொல்லும்போது பஸ் எக்க. அப்ப பஸ்லன்னு சொல்லும்போது பஸ் எக்கேன்னு தான் வரும். விளங்கிட்டா இப்ப? ஓகே 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 ஓகே. இப்ப விளங்குதா? விளங்கிட்டு டன். அதுதான் விளக்கம். சரியா? விளங்குதா சொல்றது? ஹலோ கவியர். ஓம் சார் விளங்குது. ஓமப்பா ஓமம். சரியா. முடிச்சிட்டு கிளாஸ் முடிச்சிட்டு எடுப்போம். ஓகே. தேங்க் யூ. பை. சரியா கேக்குதா? இப்ப இந்த ரயிலுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது தெரியுமா? கோச்சி. கோச்சி. கோச்சிய. கோச்சிய. இருங்க அபிஷாலினி சொல்லுங்க. மத்த எல்லாரும் நீங்க மனசுக்குள்ளால சொல்லிக் கொள்ளுங்க. அபிஷால் சொல்லுங்க. ட்ரெயினுக்கு கோச்சிக்கு என்ன சொல்றது? புகையிரத வண்டி தொடருந்து.
அதுக்கு தமிழ்ல சிங்களத்துல என்ன சொல்றது? கோச்சி. கோச்சிய. கோச்சின்னா அது நிறைய ரயில்கள்னு அர்த்தம். ஆ, கோச்சிய. கோச்சிய. ஆ அப்ப அப்ப கோச்சிய. ட்ரெயின்ல ஆ ட்ரெயின்லனா கோச்சியேன்னு வருமா? ஓ கோச்சியேன்னு வரும். இப்ப இத ட்ரெயின்னு நாங்க இங்கிலீஷ்ல பயன்படுத்தினா எப்படி வரும்? கோச்சியே தான் வரும். இல்ல அது கோச்சியன்றது சிங்களத்துல தானே அபிஷாலினி. தும்ரிய. தும்ரிய. தும்ரியையும் சிங்களம் தான். அப்ப என்ன வரும்? ட்ரெயின்ன்றது என்னது? ஆங்கிலமா சிங்களமா? ஆங்கிலம். ஆங்கிலம். இப்ப நான் ட்ரெயின்ல வந்தேன்னு சிங்களத்துல எப்படி சொல்றது? ட்ரெயின்னு சொல்லி சிங்களத்துல பயன்படுத்துங்க. அதாவது சிங்களத்துல சிங்கள வாக்கியத்துக்குள்ள ட்ரெயின்ன்றத ட்ரெயின் இங்கிலீஷ்ல பயன்படுத்தினா எப்படி வரும்? மாமா ம் ட்ரெயினுக்கு ஆவா. ட்ரெயினுக்கே என்னடா ல வரணுமே அடுத்து. ட்ரெயின்ல ஓ மாமா ட்ரெயினுக்கு ட்ரெயினுக்கு. ட்ரெயினுக்கேன்னு வரும். அப்படித்தான் பஸ்ஸக்கே வந்துச்சு. விளங்கிச்சா இப்ப? ஓகே ஓகே ஓகே. இப்ப விளங்கிட்டா? இப்ப இங்கிலீஷ்ல வந்தா அது அப்படி இப்ப இங்கிலீஷ்ல தான் வரும். இப்ப இந்த பேனா அப்படியா இருக்கு சார்? தானே, பேனா இருக்கு தானே, பேனாவுக்கு என்ன சொல்ற சிங்களத்துல? பேன. இப்ப பேனை. பேனாவுல என்று சொல்றது எப்படி? பேனே. பேனே. பேனே இல்ல பேனே. 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 மைக்கு தீந்து. மைக்கு என்ன சொல்றது? தீந்து. மைக்கு தீந்த. ஓ தீந்து. முடிஞ்சதுன்னு சொல்றது எப்படி சொல்றது? இவரை. பேனாவுல மை முடிஞ்சது எப்படி சொல்றது? பேனே தீந்த இவரை. பேனே பேனே தீந்த இவரை. தீந்த இவராய். இப்ப இத பெண்ணுன்னு பயன்படுத்தினா எப்படி சொல்லணும்? பெண் தீந்த இவரை. பெண் பெண் தீந்த இவராய் தீந்த இல்ல. பெண்ணெக்கே. பெண் எக்கே தீந்த இவரை. ஒரு பேன் இருந்தா எக்கேன்னு சொல்லுவோம். அப்படியா? இல்ல இல்ல இல்ல. நாம எந்த சந்தர்ப்பத்திலையும் சிங்களம் அல்லாத ஒரு சொல்ல நாம சிங்களத்துல பயன்படுத்தும் போது எக்கன்றதை சேர்க்கணும். ஓகே ஓகே. பிற மொழியை உள்ளுக்குள்ள நுழைக்கும் போது ஒரு சொல்லுக்கு எக்கன்றது வரணும். விளங்கிட்டா? இப்ப சிங்களத்துல சோறு இருக்கு தானே, சோறுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? பத். அதுதான் பிள்ளை. பத்துன்றது சிங்கள சொல் கிடையாது. ஏன்? பத்துன்றது சிங்கள சொல் கிடையாது. சரியா? இப்ப நாங்க வைத்தியசாலைக்கு ஆஸ்பத்திரின்னு சொல்றோம் தானே. ஓ வைத்தியசாலையா ஆஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரி. ஹாஸ்பிடல். வைத்தியசாலை. வைத்தியசாலை தான் வரும். ஆஸ்பத்திரின்றது தமிழ் கிடையாது. அது வடமொழி. அது வேறொரு மொழி. விளங்கிச்சா? அத மாதிரி சிங்களத்துல ஆஸ்பத்திரி ஸ்பிரித்தாலேன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி ஸ்பித்திரி. ஆஸ்பத்திரி ஸ்பித்திரின்னு தான் கேட்கும். தமிழ்ல ஆஸ்பத்திரின்னு சொல்றோம், அதுல ஸ்பிரித்தாலேன்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆனா இது ஒல்லாந்து மொழி, புரட்டஸ்தாந்து மொழி தெரியுமா? அந்த மொழியில உள்ள ஒன்று தான் என்னது இந்த ஆஸ்பத்திரின்னு சொல்றது. ஸ்பிரித்தாலேன்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? அப்போ மேல் நாட்டவர்கள் நம்ம நாட்டை ஆளும் போது அவர்கள் பிரயோகித்த பல சொற்களை நாங்க தமிழ்னு நினைச்சு கொண்டு தமிழ்ல கழிச்சு கொண்டிருக்கோம், சிங்களம்னு நினைச்சு கொண்டு சிங்களத்துக்குள்ள கழிச்சு கொண்டு இருக்கோம். அதே மாதிரி பத்துன்றது சிங்கள சொல் கிடையாது. அதனால சோற கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது பத்தெக்கேன்னு தான் வரும். எக்கேண்டு அவடத்தை பயன்படுத்தப்படும். விளங்கிட்டா? இப்ப வத்துரை இருக்கு தானே, வத்துரை சிங்களம் கிடையாது. ஜலைய. ஜலைய தான் சிங்களம். அப்ப ஜலைய கேன்னு மட்ட வத்துரைக்கா கேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்களம் தெரிஞ்சாக்கள் யாராவது இதுக்குள்ள இருந்தீங்களா? இருந்தால் மட்ட வத்துரைக்கா கேன்னு கொண்டு வாங்க. ஹலிம்தீன் அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? மட்ட வத்துரைக்கா கேன்னு மட்ட வத்துரைக்கா தேன்னு இருக்கா? சொல்லுவாங்க. ஏன் வத்துரை சொல்றாங்கண்டா, வாட்டர் தான் வத்துரையா மாறி இருக்கு. அது ஆங்கில சொல். வத்துரைன்றது ஆங்கிலம். இது சிங்களாக்களுக்கும் தெரியாது. அதை நாம வத்துரு என்று பயன்படுத்துறது. எவனோ ஒருத்தன் புத்தகத்தில் எழுதி வச்ச வத்துருவை நாம இன்னும் வத்துரு. அது வாட்டர். அது இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு தானே, அது டிபார்ட்மெண்ட் தானே அடிச்சிருப்பாங்க. அது டிபார்ட்மெண்ட் மாத்தி இருக்காங்க சிங்களத்துல. அதுவும் இல்லை அந்த இடத்துல. சிங்களம் அதெல்லாம் இல்லை. சிங்களத்துல நிறைய வசனங்கள் இல்லை. விளங்கிச்சா? நான் சிங்களாக்கள்கிட்ட தான் கேள்வி கேட்கறது. சிங்களாக்கள்கிட்ட போயிட்டு சிங்களத்தை பத்தியே கேள்வி கேட்பேன். ஆனா அவங்களுக்கும் தெரியாது அது. ஏன்னா அவங்க நினைச்சு கொண்டிருக்காங்க இது சிங்களம் தான் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்போ
சிங்களம் அல்லாத வேற ஒரு சொல்ல நாங்க பயன்படுத்தும் போது எக்கன்றத போடணும். அது எக்க. பன்மையா இருந்தா எக்க போடுறது இல்ல. ம். இப்ப பஸ் வருதுன்னு சொன்னா பஸ் என்னவா? அத பஸ்ஸுகள் வருதுன்னு சொல்லும்போது பஸ் என்னவா? இல்லையா? அப்போ ஒரு ம். பஸ் வருதா இருந்தா ம். அது பஸ் எக்க என்னவான்னு சொல்லணும். சரியா? இப்ப ம். 3 வீல்ஸ் அது பன்மை தானே. 3 வீல்ஸ் என்னவான்னு சொன்னா ஆட்டோக்கள் வருதுன்னு அர்த்தம். அப்ப ஆட்டோ வருதுன்னு ஒண்ட சொல்லும்போது 3 வீல் எக்க என்னவான்னு பயன்படுத்தணும். இதை நாங்க சிங்களத்துல பயன்படுத்தினா எக்க பயன்படுத்தப்பட மாட்டாது. 3 ரோத ரத்தயாக் என்னவான்னு பயன்படுத்தப்படும். இல்லைங்கடா? ம். ம். விளையாட்டு தானே. அதுல எக்க ஏதாவது டவுட் இருந்தா திருப்பி ஏதாவது இருந்தா கேளுங்க. பிள்ளைகள்லாம் சொல்லித்தாருன்னா. சரி. அப்ப அப்ப சிங்களத்துல சோறுக்கு வார்த்தை இல்லையா? சோறுக்கு வார்த்தை இல்ல. சார் சிங்களத்துல சோத்துக்கு பத்துல சொல்லுங்க. சிங்களத்துக்கு இப்ப பத்து தான் சொல்றாங்க. உண்மையான சிங்களத்துல பத். அதாவது இப்ப எப்படின்னு சொன்னா சிங்களம் வந்து 3 மொழிகள் 4 மொழிகளை உள்ளடக்கியது. இல்லைங்களா? நான் ஜாயின் பண்றேன் மேரா ஜாயின் கர்னா ஹே. விளையாட்டா விளையாட்டா சொல்றது சேட்டா ஆயே ஆவோ ஆவோ சேட்டாக்கு ஆவோன்னு சொல்லுவாங்கன்னு மரியாதையா கூப்பிடும் போது ஹிந்தியில ஆவோ. அப்ப சும்மா சாதாரணமா ஃப்ரெண்ட்லியா கூப்பிடும்போது ஆயே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆவா வந்திருக்கு. ஆவோ தான் ஆவாவா வந்திருக்கு. விளையாட்டா கருணாகே தான் கரணவாண்டு வந்திருக்குது. விளங்கிட்டா? அது ஹிந்தி. அப்ப ஹிந்தி, அரபு, தமிழ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு மொழி தான் சிங்களம். சிங்களம் வந்து இலங்கையில மட்டும்தான் இருக்கு. வேறு நாடுகள்ல தனி மொழியா கிடையாது. விளங்கிட்டா? இதை நாங்க இப்போதைக்கு நாம புரிஞ்சு கொள்றதா இருந்தா அதான சரியான ஒரு 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 முறையொன்று இல்லை. சிங்களத்துல வந்து ஒரு முறையொன்று இருக்காது. எல்லா வினைச்சொற்களும் முறையொன்று இருக்காது. ஒவ்வொரு வினைச்சொற்களுக்கும் இறந்த காலம் மாறி வரும். சில சொற்களுக்கு மாறி வரும். சில விஷயங்களுக்கு மாறி வரும். அது காரணம் என்னன்னு சொன்னா அந்தந்த மொழிகளை பார்த்து அவங்க மிக்ஸ் பண்ணி கொண்ட காரணத்தினாலதான் அது அப்படி இருக்குது. சரி, நாம இதுகளை பத்தி காய்ச்சி கொண்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளை போட்டு கேள்வி கேட்க தொடங்கிடுவாங்க. பிறகு பெரிய பிரச்சனையா போகும். சரி, படிக்கிற விஷயத்தை பார்ப்போம். சரி, இப்போதைக்கு அவங்க பயன்படுத்துற சோத்தை பத்துன்னு பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா? அது எக்கேண்டு வரும். பத்துக்கு எக்கேண்டு வரும். சரி, அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, அடுத்து வந்துட்டு மெஜஸ்டி சொல்லுங்க. இருந்துச்சா இல்லையா உண்மையை சொல்லுங்க. எப்படி சொல்றது? இருந்துச்சா இல்லையா உண்மையே சொல்லுங்க. எப்படி சொல்றது? திபுனாத நெத். இருந்துச்சா இல்லையா? திபுனாத நெத். இருந்துச்சா இல்லையா? ஏவத நெத். சாப்பிட்டீங்களா இல்லையா? பெலுவத நெத். பாத்தீங்களா இல்லையா? கத்தத நெத். எடுத்தீங்களா இல்லையா? கத்தத நெத். பெலுவத நெத். திபுனத நெத். அப்படின்னு சொன்னா எடுத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? இருந்தீங்களா இல்லையா? ஓடினீங்களா இல்லையா? அப்படி கேட்கும்போது ஏதோ ஒரு வினைச்சொல்லோட தேய சேர்த்து நெத்ன்னு கேட்டா அப்படியா இல்லையா? ஏமத நெத். அப்படியா இல்லையா? ஏமத நெத் என்று கேட்கலாம். உண்மையே சொல்லுங்க. எப்படி சொல்றது? எத்தக்கியன். சாரி, எத்தக்கியன். எத்தக்கியன். அத்தக்கியான். எத்தக்கியன். அத்தக்கியான். எத்தக்கியன். சரிதானே? ஓகே தானே? ஓகே ஓகே சரி, ஓகே. அப்ப அடுத்தது நம்ம நாளைக்கு பார்ப்போம். என்ன இன்னைக்கு போதும் தானே? இந்த ரெக்கார்டிங் நாளைக்கு யூடியூப்ல போட்டுடுவேன். அந்த லிங்க் அனுப்பிடுவேன். நீங்க அதை பார்க்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சரி, ஓகே. அப்ப குட் நைட். சரி, பாய். ஓகே சார். சுபராத்திரி அக்வேவா. சுபராத்திரி அக்வேவா.